பரபரப்புக்கு பஞ்சமில்லாமல் ஆசிய கோப்பையில் பாகிஸ்தானுடன் மோதும் இந்தியா. இதுவரை ஆசிய கோப்பையில் இவர்களுடைய ரெக்கார்டு என்னவா இருக்குது? இந்த ஆட்டத்தில் என்ன நடக்க போகுது? வாங்க பார்ப்போம். வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் 11. இது உங்கள் ஸ்போர்ட்ஸ் 7. வீடியோவை தொடங்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கு செப்டம்பர் 14ஆம் தேதி தன்னுடைய பிறந்தநாளை காணக்கூடிய இந்திய T20 அணியுடைய கேப்டன் சூரியகுமார் யாதவுக்கு ஸ்போர்ட்ஸ் 7 சேனல் சார்பாக நெஞ்சம் நிறைந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிப்போம். இன்றைக்கி அவர் சூரியனை போல் பாகிஸ்தானை சுட்டி எரிக்கணும், தன்னால் ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் பிளேயர்ஸ் ஸ்கையை கொஞ்சம் தரைக்குறைவாக சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பாரபட்சம் இல்லாமல் கிரவுண்டு சுற்றி காமிச்சு அவருடைய டிபிக்கல் ஸ்டைலில் ஸ்கை ஹையாக பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த பிறந்தநாளில் ஸ்கைக்கு வாழ்த்துக்களை சொல்லிப்போம். இந்தியா பாகிஸ்தான் அணிகள் ஆசிய கோப்பை 2025 மோத இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நடந்த ஆட்டம் ரெண்டு அணிகளுக்குமே பயங்கர சாதகமாக முடிஞ்சுன்னு சொல்லலாம். இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் யுஏஇக்கு எதிரான ஆட்டம் கிட்டத்தட்ட ஒரு வார்ம் அப் கேம் மாதிரியே இருந்து ஒரு கட்டத்தில் நிதானமாக விளையாடி 47க்கு 2 அப்படின்னு சொல்லி 8 ஓவர்கள் வரைக்கும் ஆடி இருந்த யுஏஇ டீமை அடுத்த சில ஓவர்களில் தலைகீழாக திருப்பி போட்டாங்க இந்தியாவுடைய பந்து வீச்சாளர்கள். அதுலேயும் குறிப்பாக குல்தீப் யாதவுடைய சுழலுக்கு யுஏஇ பேட்ஸ்மேன்கள் கிட்டேருந்து பதிலே இல்லாமல் இருந்தது. அட்டகாசமாக பந்து வீசி 4 விக்கெட்டுகளை எடுக்க அவருக்கு தோளோடு தோள் நின்று பக்கபலமாக பந்து வீசின ஆல்ரவுண்டர் சிவம் துபே, அதாவது பேட்ஸ்மேன் சிவம் துபேலேருந்து இப்போ தான் ஆல்ரவுண்டராக மாறி இருக்கிறாரு. ஆல்ரவுண்டர் சிவம் துபே அவருடைய 2 ஓவரில் 2 விக்கெட்டை அள்ளி இருக்கிறாரு. மற்ற பவுலர்கள்லாம் பகிர்ந்து எடுக்க ஒட்டுமொத்த டீமும் 57க்கு ஆல் அவுட். அதை நோக்கி சேஸ் பண்ண இந்தியன் டீமு வெறும் 27 பந்துகளில் 60க்கு 1ன்னு சொல்லி ஈஸியாக டார்கெட்டை அடித்து முடிச்சு தம்சம் செஞ்சுருக்கிறாங்க யுஏஇயை அவங்க சொந்த மண்ணிலேயே. வேற பாகிஸ்தான் பக்கம் போனோன்னு சொன்னால் முதல் ஆட்டத்தில் 168 அப்படின்ற ஒரு ஆவரேஜான ஸ்கோரை அடிச்சிருந்தாலும் அதை அடித்தது என்னவோ ஓமானுக்கு எதிராக. ஓமானால் அதை திரும்ப அடிக்கவே முடியலை. அவங்களுடைய பாகிஸ்தான் அவர்களுடைய வழக்கமான தந்திரமான பவுலிங்கை வச்சு சிறப்பாக ஓமனை சுருட்டி போட்டிருக்கிறாங்க. இப்போது இந்தியா பாகிஸ்தான் அணிகள் எதிரெதிர ஆசிய கோப்பை போட்டிகளில் இந்த 2 அணிகளும் 19 ஆட்டங்களில் மோதுகிற சூழல் வந்திருக்குது. 1984 தொடக்கம் 2023 வரைக்கும் 50 ஓவர் ஃபார்மேட்லேயும், அதற்கு பிறகு 2016 2022 2 ஆட்டங்கள்னு சொல்லி 3 ஆட்டங்கள் 20 ஓவர் ஃபார்மேட்லேயும் இந்த ஆசிய கோப்பையில் இந்த 2 அணிகளும் மோதி இருக்காங்க. 20 ஓவர் ஃபார்மேட்டில் கூட இந்தியாவுடைய கைதான் ஓங்கி இருக்கிறது. 3 ஆட்டங்களில் 2 ஆட்டங்களில் இந்திய அணியும் 1 ஆட்டத்தில் பாகிஸ்தானும் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இது தவிர்த்து பார்த்தோன்னு சொன்னால் 50 ஓவர் ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் 16 ஆட்டங்கள் ஆடி இருக்கிறாங்க. அதில் 3 ஆட்டங்கள் எந்த விதமான முடிவும் இல்லாமல், அதாவது அபேண்டன் ஆகியோ அல்லது நோ ரிசல்ட் ஆகியோ இருக்குது. மீத 13 ஆட்டங்களை பொறுத்த வரைக்கும் இந்திய அணி 8லும் பாகிஸ்தான் அணி 5லும் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு காலத்திலும் இந்திய அணிக்கு ஒவ்வொரு ஹீரோ இருந்திருக்கிறாங்க. 2012 தொடக்கத்திலிருந்து 2023 வரைக்கும் விராட் கோலி இவங்களுக்கு ஹீரோவாக இருந்திருக்கிறாரு. சமயத்தில் ரோஹித் சர்மா கை கொடுத்துருக்கிறாரு, ஹர்திக் பாண்டியா கை கொடுத்துருக்கிறாரு, ஜடேஜா கை கொடுத்துருக்கிறாரு. இந்த முறை இவர்கள் யாருமே அணியில் இல்லாத சூழலில் கிட்டத்தட்ட பாண்டியாவை தவிர வேறு யாருமே இதற்கு முன் ஆடிய அணிகளில் பெரிதாக ஃபீச்சர் ஆகாத வீரர்கள் தான் இப்போது விளையாட இருக்கிறாங்க. கேப்டன் ஸ்கை தலைமையில் ஒரு யங் டீம்னு சொல்கிறத விட ஒரு T20 ஸ்பெஷலிஸ்ட் டீமாக விளையாட இருக்கிறாங்க. பெரும்பாலான வீரர்கள் பாகிஸ்தான் பந்து வீச்சை எதிர்கொள்ளாத வீரர்கள். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது பாகிஸ்தான் அணியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பேட்டிங்கும் கிட்டத்தட்ட இந்தியாவுடைய பந்து வீச்சை எதிர்கொள்ளாத வீரர்களாக தான் இருந்திருக்கிறாங்க. அப்பார்ட் ஃப்ரம் ஆகா சல்மான் அண்ட் முகமது நவாஸ், மற்றபடி மற்ற எல்லா வீரர்களுமே நியூ கமர்ஸ் அப்படின்ற ஒரு ஃபக்கர் ஜமான் ஓரளவுக்கு ஆடி இருக்கிறார். T20 கிரிக்கெட்டில் பெரிதாக அவர் இந்தியா கிட்ட ஆடி சோபிக்கலை. ஒன் டே கிரிக்கெட்டில் ஓரளவுக்கு நல்லா ஆடி இருக்கிறாரு. அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் பாகிஸ்தானுடைய பந்து வீச்சை பொறுத்த வரைக்கும் ஷாஹின் அஃப்ரீதி மற்றும் ஹரீஸ் ரவுஃபை தவிர மிச்சம் எல்லாமே புதுமுகங்கள். அதுலேயும் சுஃபியான் முக்கீம்னு சொல்லிட்டு ஒரு லெஃப்ட் ஆர்ம் சைனமன் பவுலர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இங்கே எப்படி குல்தீப்போ அங்கே அவர் முக்கீம். ஸோ முக்கியமான விக்கெட்டுகளை எடுத்து இந்தியாவை சரிவை நோக்கி தள்ளுவாரான்றதை பொறுத்து பார்க்கணும். அவருக்கு பக்கபலமாக எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பெயினர் முகமது நவாஸ், அவர் இப்போ பேட்டிங்கில் வேறு நல்ல ஃபார்ம் ஆகிட்டு நல்ல கேமியோஸ்லாம் விளையாடி கொடுத்துட்ருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக பாகிஸ்தான் அணி இந்திய அணிக்கு தேவையான அளவுக்கு சவால்களை முன்வைக்கும் அப்படின்றதுல மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. அப்படியே இந்திய தரப்புக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னால் இந்திய தரப்பை பொறுத்த வரைக்கும் வருண் சக்கரவர்த்தியை பாகிஸ்தான் வீரர்கள் பெரிதாக சந்திச்சிருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிற சூழலில் வருண் சக்கரவர்த்தியை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படின்றத நாம் பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ இந்த 2 மற்றபடி இந்தியாவுடைய பந்து வீச்சில் பெருசாக அப்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பெரிதாக இருக்காது. பும்ரா மற்றும் குல்தீப் யாதவுடைய பந்து வீச்சை தான் இவங்க கவனமாக விளையாடணும். அதுலேயும் குல்தீப் யாதவ் முக்கியமான விக்கெட்டுகளையே கொத்தாக தூக்கக்கூடியவர். பாகிஸ்தானுடைய ஃபக்கர் ஜமான் நிறைய முறை குல்தீப் யாதவுடைய பந்து வீச்சில் சிக்கி இருக்கிறாரு. அதனால் கண்டிப்பாக இது எல்லாவற்றையும் பாகிஸ்தான் பேட்ஸ்மேன்கள் மனதில் கொண்டு
ப்ளஸ் யுஏஇ கிட்ட குல்தீப் என்ன செஞ்சாரு அப்படின்றதையும் நிச்சயமா பார்த்துருப்பாங்க. ஸோ குல்தீப்புக்கு எதிராக ஒரு பிளானோட வருவார்களா? இல்லை குல்தீப் பாகிஸ்தானுக்கு ஸ்கெட்ச போட்டு வந்து டச் அப் பண்ணி விடுற வேலைய செய்வாரா? அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ இப்போ அப்படியே ஓவரால் ஸ்டாட்ஸ பார்க்கும்போதும் இந்தியாவுடைய கை தான் ஓங்கி இருக்குது. அது வேர்ல்ட் கப்பா இருந்தாலும் சரி, ஏசியா கப்பா இருந்தாலும் சரி, நாங்க தான் அப்படின்னு சொல்லி இந்திய அணி நெஞ்சை நிமித்திக் கொண்டு இருக்கிற ஒரு ரெக்கார்ட தான் இந்திய அணி சிறப்பாவே வச்சிருக்கிறாங்க. பாகிஸ்தானும் நாங்க சளைச்சவங்க இல்ல அப்படின்றத ஏசியா கப்ல அங்கங்க காட்டியிருந்தாலுமே, இந்தியா அணி வந்து பெரும்பாலான ஆட்டங்கள்ல அவங்களுடைய பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் எல்லாவற்றையும் சிறப்பா செஞ்சிருக்கிறாங்க. பாகிஸ்தான் பேட்டிங் அண்ட் பவுலிங்க சிறப்பா செஞ்சிருந்தாலும், பல நேரங்கள்ல அவங்களுடைய ஃபீல்டிங்ல கோட்டைய விட்டிருக்கிறாங்க. இந்த முறை இந்திய, பாகிஸ்தான் அணிகள் மோதக்கூடிய இந்த ஆட்டத்தில என்ன நடக்கப் போகுது? எனக்கு தெரிந்த வரைக்கும் பயங்கர ஒரு டஃப் ஃபைட்டாக இருக்கும்னு சொல்லி நம்புறேன். ஒரு கட்டத்தில இந்தியா, பாகிஸ்தான் ஆட்டம் நடக்குமா? அப்படின்ற ஒரு சூழல் இருந்தது. நிறைய எதிர்ப்புகள் இருந்ததாகவும் செய்திகள்லாம் வந்துச்சு. இருந்தாலும் எல்லாவற்றையும் தாண்டி இன்னைக்கு இந்தியா, பாகிஸ்தான் அணிகள் துபாய் இன்டர்நேஷனல் ஸ்டேடியம்ல மோத இருக்கிறாங்க. வெல்லப் போவது இந்தியாவா? பாகிஸ்தானா? அப்படின்றத நாம 20வது ஓவர் 2வது இன்னிங்ஸ்ல கடைசி பந்து வீசும் வரைக்கும் பொறுமையாக இருந்து, இந்த ஆட்டம் முழுக்க இருக்கக்கூடிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அண்ட் சுவாரஸ்யங்கள் எல்லாவற்றையும் ரசிப்போம். கிரிக்கெட் தான் வின்னரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாம விரும்பி இந்த ஆட்டத்தையும் மற்ற ஆட்டங்களை விட கொஞ்சம் தூக்கலாவே இந்தியா, பாகிஸ்தான் அப்படின்றதுக்காகவே கொஞ்சம் தூக்கலாவே ரசிப்போம், பார்ப்போம், மகிழ்வோம். ஸோ உங்களுடைய அ கருத்து என்ன? இந்தியாவுடைய பிளேயிங் 11ல சஞ்சு சாம்சன நம்பர் 5 ஸ்லாட்ல இறக்கியிருந்தாங்க. போன ஆட்டத்தில பேட்டிங் ஆடுற வாய்ப்பு அவருக்கு கிடைக்கல. கீப்பிங் சூப்பராவே பண்ணியிருந்தாரு. இந்த ஆட்டத்திலும் சஞ்சுவையே உள்ள வச்சு விளையாடுவாங்களா? இல்லை அவருக்கு பதிலாக நாங்கள் ஒரு வேகப்பந்து வீச்சாளரை எடுத்து வரோம் அப்படின்னு சொல்லி மாற்றங்கள செய்வாங்களா? ஆம் 3 ஸ்பின்னர் மற்றும் 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அப்படின்ற அதாவது ஒரு மெயின் பவுலர் மற்றும் 2 ஆல் ரவுண்டர்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வச்சிருந்தாங்க. அதே காம்பினேஷனோடு இந்திய அணி யுஏஇக்கு எதிரான டீம்ல சேஞ்ச் பண்ணாம களமிறங்குமா? இல்லை பாகிஸ்தானுக்கு ஸ்பெஷல் பாயாசம் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்புறீங்களா? பதில்கள கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோவ ஷேர் பண்ணுங்க. நம்ம ஸ்போர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. இது மாரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக தொடர்ச்சியா போடுறோம். தொடர்ந்து ஸ்போர்ட்ஸ் சேனலுக்கு ஆதரவு கொடுங்கள். தோள் கொடுங்கள். நன்றி, வணக்கம்.